பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். ஒரு படம் பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது, கேரக்டர், ஸ்க்ரீன் பிளே, படத்தோடைய சர்ப்ரைசஸ்ன்னு எல்லாமே உங்களை பயங்கரமாக ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்குது. ஆனால் பேக் ஆஃப் மைண்டில் இந்த படம் ஓடுறது கஷ்டம் அப்படின்னு தோணியிருக்கா? இந்த மாலிவுட் டைம்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியே ஒரு சினிமா எடுத்தால் அது ஓடாது அப்படிங்கிற சென்டிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நான் ரிவ்யூலையும் பேசியிருக்கேன். ஆனால் அகைன் அதுவும் கூட ஒரு ரூல் கிடையாது. ஓம் சாந்தி ஓம் ஓடி இருக்கு, மலையாளத்திலேயே பார்த்தீங்கன்னா உதயநானு தாரம்லாம் ஓடி இருக்கு. ஸோ இந்த படம் அப்படியான ஒரு ஜிங்ஸை மீறி ஓடுனா சந்தோஷம் தான். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அவ்வளோ இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலிவுட் டைம்ஸ். வினீத் மாதவனுக்கு ஹாரர் கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ஹாரர் நாவல்களை படித்து அதில் பயந்து நைட்டு கீழே விழுந்து கையை உடச்சிக்கிற அளவுக்கு அந்த பையனுக்கு ஹாரர் கதைகள் மேலே ஒரு பிரியம் இருக்குது. உன்னுடைய எய்ம் என்னன்னு ஒரு டாக்டர் அந்த பையன்கிட்ட கேட்கும்போது வினீத்துக்கு மனோஜ் நைட் ஷாவலன் அப்படிங்கிற ஒரு டேரக்டரை பற்றி தெரிய வருது. அவரை மாதிரியே நானும் ஒரு ஹாரர் ஃபிலிம் மேக்கராக ஆக போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான் வினீத் மாதவன். அதுக்கான முழு முயற்சியில் இறங்குறான். நிறைய ஆர்வத்தோட, லட்சியத்தோட, மாரல்ஸோட இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர வினீத் மாதவனுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம் தான் இது. இந்த உலகத்தில் ஜெயிச்சவங்களோட தோத்தவங்க தான் அதிகம். அதனால தான் ஜெயிக்கிற ஒரு ஆளோட கதையை சினிமாவாக பார்க்குறதுக்கு ஆடியன்ஸும் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு கத்தாசிஸ் கிடைக்குது. ஸோ இன்ஸ்பைரிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கரோட ஜேர்னியை, ஒரு அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற ஸ்டோரியை பார்த்து நீங்கள் அப்படியே நெகிழ்ந்து போய் சில்லறையை செதறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய படம் இது கிடையாது. ஏன்னா இயக்குனர் அபினவ் சுந்தர் நாயக் திரும்ப திரும்ப வெற்றிக்கு பக்கத்தில் போய் ஏமாந்து போகிற ஒரு கேரக்டருடைய ஜேர்னியை முதல் பாதியில் ஹோப்ஃபுல்லாகவும் ரெண்டாவது பாதியில் சினிக்கலாகவும் சொல்லியிருக்காரு. சுருக்கமாக சொல்லணும்னா, பல கனவுகளோட, கொள்கைகளோட ஒரு வேலையை ஆரம்பிக்கிற நேர்மையான தனி மனுஷனை சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படி டோட்டலாக பிட்டரான ஒரு ஆளாக மாற்றுது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டடியாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரில் சொல்லப்படுறது தான் கதை, ஆனால் அதை ட்ரீட் பண்ணியிருக்கிற விதம் டோட்டல் சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த கதையை வினீத் மாதவன் அப்படிங்கிற கேரக்டர்கிட்டேருந்து ஆரம்பமாகாது. ஒரு ரைட்டர் அவரோட பையன் எழுதுகிற கதைன்னு ஆரம்பிக்கும். இங்கே அந்த ரைட்டர் பையன்கிட்ட ஒரு உபதேசம் கொடுப்பாரு. அது ஒரு வகையில் ஆடியன்ஸுக்கும் சொல்லப்படுற மெசேஜ் தான். இந்த போர்ஷனில் அந்த கதையோட டோனை இப்படி செட் பண்ணதுமே நான் டோட்டலாக அந்த வேர்ல்டுக்குள்ளே இம்மர்ஸ் ஆகிட்டேன். பொதுவாக எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மையுமே சினிமாவில் ரொமான்டிசைஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஷயத்துலேயே நாம்ஸ் எல்லாம் உடச்சி ரெப்புடேஷனை சேஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்கிற நஜ உலகத்தை ப்ரெசென்ட் பண்ணி நம்மளையும் பயமுறுத்திருக்காங்க. சின்ன பையனாக இருக்கிற வினீத் மம்மி படம் பார்த்து டிடிஎஸ் சவுண்டில் ஃபேசினேட் ஆகிறதுல ஆரம்பிச்சு படிப்படியாக அவனுடைய கோல் இதுதான் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஷேப்பப் ஆகிற காட்சிகள், இதுக்கப்புறம் அவன் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம், அதோட அவுட்கம்மை அவன் மாற்றுற விதம், தாத்தா கேரக்டருடைய இம்பாக்ட், ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன், அங்கே சங்கீத் பிரதாப் கேரக்டர் பண்ணுற ஒரு வேலைன்னு எந்த மொமெண்ட்லையுமே இந்த படத்துடைய அடுத்த கட்டம் என்னங்கிறத உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. வினீத் மாதவனுடைய அந்த கேரக்டரைசேஷனை இயக்குனர் ரொம்ப பர்சனலாக ரிலேட் பண்ணி தான் எழுதிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் அவன் கண்ணில் தெரிகிற ஆர்வம், முதல் டிசப்பாயின்மெண்ட்டில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் மாறுற விதம் எல்லாமே பிரில்லியண்டான ரைட்டிங். பட் இங்கே எந்த பாயிண்ட்லையுமே வினீத் வெறும் விக்டிம் மட்டுமே கிடையாது. அந்த கேரக்டர் எடுக்கிற ஒரு தப்பான செல்ஃபிஷ் டிசிஷனுடைய டாமினோஸ் எஃபெக்ட் தான் இந்த படத்துடைய மொத்த செகண்ட் ஹாஃபும். ஸ்டில் அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு வெறுப்பு வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த கேரக்டர் நியாயமாக பொதுநலத்தோடு எடுக்கிற ஒரு தப்பான டிசிஷன் தான் மிட் பாயிண்டில் அவரோட நிலைமைக்கு காரணமாக இருக்கும். அவருடைய அந்த மாரல் ஸ்டான்ஸ் மாறிக்கிட்டே வர விதம், அவன் எடுக்கிற டிசிஷனுடைய எஃபெக்ட், போகிற போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அந்த மாரல் வேல்யூஸ் காம்ப்ரமைஸ் ஆகிட்டே வரதுக்கான காரணங்கள்னு ஒரு ஜீனியஸான ஸ்டோரி டெல்லிங். சினிக்கலான ஐடியாஸை இவ்வளோ கன்விக்ஷனோட சொல்ல முடியுமா அப்படின்னு ஷாக்காக வச்சுட்டே இருக்காரு இயக்குனர் அபினவ். வினீத் கேரக்டருடைய வாய்ஸ் ஓவர்ஸ், நடுவில் வர கார்ட்டூன் மாதிரியான டிபிக்ஷன், சர்ப்ரைஸ் கேமியோவில் வர ஆக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோடைய நிலை, இதையெல்லாம் வச்சு ஹியூமரையும் கன்சிஸ்டண்டாக படம் முழுக்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டர் ராமு சுனிலும் இயக்குனர் அபினவும் எந்த ஒரு சின்ன எலிமெண்ட்டையும் காரணம் இல்லாமல் இந்த கதையில் அறிமுகப்படுத்தவே இல்லை. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குமே கரெக்டான பே ஆஃப் இருக்குது. சிலது கொஞ்சம் ஃபார்ஃபெட்ச்டாக சினிமேட்டிக்காக இருந்தாலுமே கூட thoroughly என்டர்டெய்னிங். வினீத் கேரக்டர் மட்டும் இல்லை, அர்ஜுன் ஹரிஹரன் இன்னொரு ஃபிலிம் மேக்கரோட கேரக்டர், ஹனாங்கிற ஹீரோயின் கேரக்டர், ஹாரிஸ் பஷீருங்கிற ப்ரொடியூசர், சுஜித்துங்கிற ஃப்ரெண்டு கேரக்டர், ஆனந்த் சுதாகரங்கிற ஃபிலிம் கிரிட்டிக், ஃபயாஸுங்கிற ஒரு ப்ரொடியூசர், சச்சின் டேவிட் கேரக்டர்னு இந்த யூனிவர்ஸை பாப்புலேட் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸோட, ஸ்மார்ட்னஸோட உருப்படியாக எழுதப்பட்டிருக்கு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஏன் இந்த படம் ஓடாதுன்னு நான் நினச்சேன்னா, முதல் காரணம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் புரியணும், கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நான் ஆகாவோன்னு சொல்லிட்டே போனாலுமே கூட சினிமா துறையில் யார் என்ன எப்படின்னு தெரியாத, புரியாத பெரும்பாலான பொதுமக்கள், ரசிகர்கள் இதே அளவுக்கு படத்தை ரசிப்பாங்களா? ஏன் படம் அவங்களுக்கு 2.25 மணி நேரம் ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுவா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகம் தான். அடுத்த காரணம் இந்த 2.25 மணி நேரம் ரன் டைம். ஒரு ஃபிலிம் மேக்கரோட 10 வருஷ ஜேர்னியை பார்த்து அந்த எபிக் ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஆனால் சில விஷயங்கள் ரெப்பிடேட்டிவாக மாறுது. உதாரணத்துக்கு அந்த கோயின்சிடன்ஸ் மேட்டர் கொஞ்சம் ரெப்பிடேட்டிவாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பேட்டர்ன் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக மாறும்போது இந்த ரன் டைம் நீளமாக இருக்குங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை.
இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை சுஜித்துங்கிற அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் கன்வீனியன்ட்டாக பிளேஸ் பண்ணப்பட்ட விதம் தான். ஒரு ரிசர்வேஷன் காஸ்ட் ஆங்கிளை இந்த நரேட்டிவ்குள்ளே கொண்டு வர இயக்குனர் அந்த கேரக்டர் வச்சிருந்தாலுமே கூட ஒரு புக்கை அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணுற விதம், ஒரு ஸ்க்ரீன் பிளேவை ஹேண்டில் பண்ணுற விதம், திடீர்னு அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற விதம்னு எல்லாமே ரொம்ப ரேண்டமாக அன்நேச்சுரலாக ஃபீல் ஆச்சு. நஸ்லேன் ஒரு இன்னசென்ட்டான பியூர் ரா டேலண்டாக இருந்து அடி வாங்கி அந்த இன்னசென்ஸை இழந்து டோட்டலாக சினிக்கலாக மாறுற அந்த கேரக்டரை பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கொடுத்துருக்காரு. ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து நடித்த மாதிரி தெரிஞ்சாலுமே கூட ஓவராலாக செம்ம பர்ஃபார்மன்ஸ். அடுத்த ஸ்டார் பர்ஃபார்மர் இந்த படத்தில் ஷரஃபுதீன். கிட்டத்தட்ட வினீத் கேரக்டருடைய வேற ஒரு வெர்ஷனாக தான் இந்த கேரக்டர் ஆரம்பமாகும். ஆனால் நெகட்டிவிட்டியை அவர் எம்ப்ரேஸ் பண்ணிக்கிற விதம், பிரச்சனைகளில் தன்னை கேரி பண்ணிக்கிற விதம்னு லேயர்டான ஒரு ரைட்டிங்கை அவர் அட்டகாசமாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். சங்கீத் பிரதாப், கோபிகா ரமேஷ், ரோஷன் ஷானவாஸ், வினீத் ஸ்ரீனிவாசன், பேசில், அல்தாஃப் சலீம், அப்புனி சசி, ராஜேஷ் மாதவன் ஒவ்வொருத்தருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஜேக்ஸ் பிஜாயோட இசையும் படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே மாதிரியே ஒரு சர்ப்ரைஸ். வினீத் கேரக்டர் ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த கட்டத்துக்கு போறாருங்கிறத அல்லது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறதுக்காக இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ மாதிரி ஒரு மியூசிக் வரும். அது ஹாப்பி பர்த்டே டு யூ, பட் அது மாதிரி தான் நமக்கு கேட்கும்போது செம்ம ஐடியாவாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் திரும்ப போகிறாருங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் சில இடங்களில் ஹாரி பாட்டருடைய பிஜிஎம் மாதிரியே சில ஃபெமிலியரான மியூசிக்கையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தான் தெரியல. பாட்டு எல்லாமே நரேஷனில் பர்ஃபெக்டாக உட்காந்துருது, நல்லாவும் இருக்கு கேட்க. எடிட்டருடைய ஒர்க் ஃபினாமினலாக இருந்துச்சு. எடிட்டர் நிதின் ராஜோட சேர்ந்து அபினவும் எடிட் பண்ணியிருக்காரு. அபினவும் ஒரு எடிட்டர் தான் இல்லையா? ஸோ இந்த படத்துடைய ஃப்ளோ, இந்த வாய்ஸ் ஓவர் ஐடியாலாம் எடிட்டில் தான் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கால்பேக் மொமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபர் விஸ்வஜித்தும் சூப்பரான ஒர்க்கை கொடுத்துருந்தாரு. பீரியடுக்கான எலிமெண்ட்ஸை, செட் ப்ராப்பர்ட்டிஸை, ப்ரொடக்ஷன் டிசைனில் ரொம்ப கன்வின்சிங்காக கொண்டு வந்திருந்தாங்க. மொத்தத்தில் இந்த மாலிவுட் டைம்ஸ் அண்டர்டாகோட கதை கிடையாது, அண்டர் ரேட்டட்னு ஓரம் கட்டப்படுற ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்டோடைய சுவாரஸ்யமான ஜேர்னி. மீடியாக்ரிட்டி இஸ் த நியூ கிரேட்னஸ் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது வினீத் மாதிரியான பல கேரக்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சினிமான்னு மட்டும் இல்லை, நிஜமான டேலண்ட்டுக்கு மரியாதை இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸையும் மனசாட்சி இல்லாமல் காப்பிடிக்கிற திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஒவ்வொரு ஃபீல்டையுமே ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் நிஜமாவே டேலண்டடான ஆட்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எதுறது இல்லையா? அதை ஒரு படமாகவே எடுத்திருக்காரு அபினவ். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. சில கெட்ட வார்த்தைகள் இந்த படத்துடைய இந்த தீமுக்காக இது கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் அடல் சொல்லி, ஏன்னா இது ரியாலிட்டி என்னங்கிறத காட்டுற ஒரு ஹாரர் படம். பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் அவனி மூவிஸ் சுந்தர் சி தயாரிப்பில் அஸ்வின் கந்தசாமி இயக்கம் சாம் சிஎஸ் இசையில் டபுள் ஆக்குபென்சி ஜூன் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.